ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணு பொருள் யூஸ் பண்ணி எப்படி சூப்பரான ஒரு கடலை பர்ஃபி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை. உங்ககிட்ட பச்சை வேர்க்கடலை இருந்துச்சு அப்படின்னா அதை வெறும் கடாயில் வறுத்துட்டு தோலெல்லாம் நீக்கி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் அளவுக்கு வெல்லம். எந்த கப்பில் நீங்கள் வேர்க்கடலை எடுத்தீங்களோ அதே கப் அளவுக்கு 1 கப் வெல்லம். வெல்லத்தையும் வந்து நல்லா தட்டிட்டு மெஷர் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். இந்த 3 பொருள் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கடலை பர்ஃபி பண்ண போகிறோம். இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 1 கப் வேர்க்கடலை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைக்கிறதுக்கு எடுத்த மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா காஞ்ச மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டுட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. எல்லா கடலையும் நல்லா மஞ்சிருக்கணும், அந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொரன்னு இருந்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம கடலையை வந்து பொடிச்சு வச்சாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு வெல்லத்தை வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து 1 ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யும் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரே 1 ஸ்பூன் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். ஸ்டவ்வை வந்து பார்த்தீங்கன்னா மீடியத்திலே வைங்க, ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஹைலியும் வைக்க வேண்டாம், மீடியத்திலே வச்சுக்கோங்க. இப்போ வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து வெல்லம் வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். ஒரு ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அந்த கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி கிடையாது. நம்ம இப்போ ரெடியாக வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை எடுத்து தண்ணியில் போட்டாலும் நம்மளுக்கு அந்த ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சினால் நீங்கள் வந்து வெல்லத்தை வந்து தண்ணியில் ஊற்றினோடனே அதை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் மாதிரி டப்புன்னு விழணும். அதுதான் ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்லத்தை நான் தண்ணியில் ஊற்றிட்டு எடுத்தேன் அப்படின்னா குளுன்னு இருக்குது பாருங்கள், ரப்பர் மாதிரி இழுக்கு வருது. இந்த மாதிரி வரக்கூடாது. நம்மளுக்கு வந்து உள்ளே போட்டுட்டு அந்த வெல்லத்தை எடுத்து போட்டு பார்த்தோன்னா டப்புன்னு சவுண்டு கேட்கணும். அந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வரணும். ஸோ இன்னும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள் வெல்லம் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. ஸோ கலர் மாதிரி வந்தாலே நம்மளோட ஸ்டேஜ் கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து தண்ணியில் விட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா டப்புன்னு சவுண்டு கேட்கணும். எனக்கு இப்படி போடும்போது டப்புன்னு சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் நான் எடுத்து உடைக்கும் போது எனக்கு வந்து கரெக்டாக உடையலை, கொஞ்சம் ரப்பர் மாதிரி இழுத்துட்டு வந்துச்சு. ஸோ அதனால் இன்னொரு 5 நிமிஷம் நான் கொதிக்க விட போகிறேன். நீங்கள் எடுத்து உடைக்கும் போது அது டப்புன்னு உடையணும், ரப்பர் மாதிரி இழுத்துட்டு வரக்கூடாது. ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் வந்து மீடியத்தில் இருக்கணும். நீங்கள் சிம்மு ஹைன்னு மாற்றாதீங்க. இந்த வெல்லம் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து மீடியத்திலே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து விட்டு பார்க்குறேன். இன்னொரு 5 நிமிஷம் வெல்லம் கொதிச்சிருக்கு. இப்போ விட்டு பார்க்குறேன். இப்போ நான் அதை எடுத்து போட்டேன்னா எனக்கு டப்புன்னு சவுண்டு கேட்குது. அதே மாதிரி நான் எடுத்து உடைச்சேன் அப்படின்னா எனக்கு ரப்பர் மாதிரி இழுத்துட்டு வரலை, உடையுது, எனக்கு இந்த மாதிரி உடையுது. ஸோ இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. எடுத்து உடைக்கும் போது நம்மளுக்கு உடைக்க வரணும், ரப்பர் மாதிரி இழுத்துட்டு வரக்கூடாது. அதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல கொரன்னு வேர்க்கடலை, அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த பாகு கன்சிஸ்டன்சி தான் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை தண்ணியில் போட்டுட்டு எடுத்திங்கன்னா டப்புன்னு சவுண்டு கேட்கணும். போட்டு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி உடச்சி பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இழுத்துட்டு வரக்கூடாது, உடையணும். இந்த கன்சிஸ்டன்சியை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வேர்க்கடலையை சேர்த்துட்டிங்கன்னா பர்ஃபி வந்து சாஃப்டாயிரும். கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்திங்கனாலும் பர்ஃபி வந்து ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலையை நல்லா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இது சூடாக இருக்கும் போதே இந்த வேர்க்கடலை மிக்சரை வந்து சேர்த்துடலாம். நீங்கள் சப்பாத்தி கட்டையோ இல்லை உங்கள் கட்டிங் போர்டு இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பிளேட் எதுலேயும் இல்லை, நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும் போதே இதில் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் ஈவனாக அதை தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஈவனாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் நல்லா நெய் தடவிட்டு நல்லா வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்க்கலாம். இது வந்து ஈவனாக வரணும், அப்போ தான் பீஸ் போட முடியும். ஸோ எல்லா இடமும் ஈவனாக இருக்கிற அளவுக்கு எந்த திக்னஸ்க்கு உங்களுக்கு பர்ஃபி வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி ஓரத்தில் இருக்கிற கடலெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகி வராது. ஸோ இந்த மாதிரி வந்து கத்தி வச்சு டேப் பண்ணி செட் பண்ணிவிட்டு தேய்ங்க. அப்போ தான் ஓரத்தில் இருக்கிற கடலை வந்து உதிர்ந்து வராமல் இருக்கும். ஸோ எந்த திக்னஸ்க்கு நம்மளுக்கு பர்ஃபி வேணுமோ அந்த திக்னஸ் வர வரைக்கும் நம்ம தேய்ச்சிக்கலாம்.
ஸோ இந்த ஷேப் பண்ணிக்கோங்க ஓரத்தை, இல்லைன்னா ஓரத்தில் இருக்கிற கடலை வந்து உதிர்ந்துட்டுருக்கும். ஸோ ஒரே ஷேப்பாக ஈவனாக தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். இது எல்லாம் வந்து நீங்கள் சூடாக இருக்கும்போதே பண்ணிடணும். ஸ்டவ்லேருந்து அந்த வேர்க்கடலை மிக்சரை இறக்குன உடனே கடகடன்னு இதெல்லாம் செஞ்சுருங்க. கொஞ்சம் ஆறிட்டுனாலும் உங்களுக்கு தேய்க்க முடியாது, பீஸ் போட முடியாது, ஹார்டாயிரும். ஸோ சூடாக இருக்கும்போதே இதெல்லாம் செஞ்சுருங்க. அதே மாதிரி நீங்கள் பீஸ் போடும்போதும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து சூடு ஆறிடக்கூடாது, கடகடன் செய்யணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பீஸ் மட்டும் கொஞ்சம் ஒரே அளவு இல்லாமல் கடகடன் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போது பீஸ் போடுறதுனால வேகமாக செய்வோம் இல்லையா, அதனால் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறணும். அரை மணி நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கட்டையிலேருந்து ஈஸியாக வந்துடும். இது எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனுக்கு பின்னாடி உள்ள வச்சு ஷார்ப்பாக வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ சூப்பரான நம்மளோட கடலை பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. அதுவும் நம்ம வந்து இதில் வந்து சீனி யூஸ் பண்ணலை, வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் திலகா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.